அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பிலிப்பைன்ஸ் நாடே சேர்ந்து குதூகலமா கொண்டாடி ஜெபிக்கிற ஒரு விழாவைத்தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பிளாக் நசரேன், அதாவது கருப்பு நசரேன், கருப்பு இயேசு என்ற பொருளில் இந்த பெருவிழாவை நாடே கொண்டாடுகிறது. அது எங்கே கொண்டாடுகிறார்கள், அதனுடைய வரலாறு என்ன, அது கோவில் எப்படி இருக்கிறது, அந்த கொண்டாட்டத்தின் காட்சிகள் என்னென்ன, இவை அனைத்தையும் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து பிளாக் நசரேன் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த பகுதி பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலா. இங்கிருந்து நடந்து அப்படியே நாம் அந்த கோவிலுக்குள்ள போக போறோம். இப்ப மணிலான்னு நம்ம சொன்ன உடனேயே நமக்கு தோணலாம், இந்தியாவில் இருந்து அல்லது தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பிள்ளைங்க மருத்துவம் படிக்கிறதுக்காக வர்றாங்களே, அது இங்கே தானா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இங்கே இல்லைங்க, இது மணிலா. இன்னொரு நகரம் இருக்கிறது தவாவ் அப்படின்னு. உதாரணத்துக்கு தமிழ்நாடு டெல்லி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தான் மணிலா, டெல்லி அப்படிங்கிறது தவாவ். இது ரெண்டுக்கு இடையில கடல் இருக்குது. ஆக மணிலாவில் இருந்து தவாவுக்கு ஃப்ளைட் ஏறி தான் போயாகணும். எப்படி நம்முடைய படிக்கிற பிள்ளைகளை நாமக்கல்ல கொண்டு மொத்தமாக கொட்டுறது மாதிரி ஒரு காலத்தில் சொல்லுவோமோ, அதே போல மருத்துவம் படிக்க வருகிற பிள்ளைகள் எல்லாரும் அங்கே தவாவில் தான் இருப்பாங்க. சரி, இப்போ மணிலாவில் நாம நடந்துக்கிட்டே இருக்கிறோம். இங்க 1586வது வருஷம் ஸ்பெயின் நாட்டில் இருந்து சந்தியாகோ டே வேரா அப்படிங்கிற ஒரு கவர்னர் ஜெனரல் வந்தார். அவர் வந்து இந்த பகுதிக்கு கியாப்போ அப்படின்னு பெயர் வச்சார். அது மட்டும் இல்லைங்க, கியாப்போன்னு பெயர் வச்சு இந்த இடத்துல 2 வருஷத்துல ஒரு பங்கு உருவாக்கினார், ஒரு பாரிஷ் சர்ச் உருவாக்கினார். அந்த ஆலயத்துக்கு அவர் கொடுத்த பெயர் புனித திருமுழுக்கு யோவான் ஆலயம். ஆனா இன்னைக்கு திருமுழுக்கு யோவான் ஆலயம் சொன்னா அது பக்கத்துல இருக்கிறவர்களுக்கே தெரியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி புனித ஆரோக்கியனை ஆலயத்தை நம்ம வேளாங்கண்ணி ஆலயம், வேளாங்கண்ணி மாதா கோவில் அப்படின்னு இடப்பெயரை வைத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ, அதே போல புனித திருமுழுக்கு யோவானுடைய இந்த ஆலயம் கியாப்போ சர்ச் அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பிளாக் நசரேனுடைய கோவில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெருவிழா அப்படின்னு பார்த்தாலும் திருமுழுக்கு யோவானுடைய விழாவை விட பிளாக் நசரேனுடைய விழா தான் இங்க ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது. ஏன், வாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே போவோம். அந்த கோவிலை நம்ம நெருங்க நெருங்க இங்க பாருங்க, இந்த வாகனங்கள் போகுதா, இதுக்கு ஜிப்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, அரசாங்கம் இந்த ஜிப்னியை ஒழிச்சு கட்டிடலாம், நிறைய டிராஃபிக்கா இருக்குது இதனால அப்படின்னு முடிவெடுத்துச்சுன்னா, முடிவெடுக்கிற ஒவ்வொரு நேரமும் இவங்க ஸ்ட்ரைக்குக்கு போயிடுவாங்க. இந்த ஜிப்னி வேலை நிறுத்தம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த நாளில் எல்லா கல்வி நிறுவனங்களும் அலுவலகங்களும் விடுமுறை விட்டுருவாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், இதனுடைய பயன்பாடு முக்கியத்துவம் இங்க எவ்வளவுதான் இருக்குது. இந்த ஜிப்னி தான் அடிப்படை போக்குவரத்தாவே இங்க இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை பார்த்து பக்கத்திலே பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இது, அதனால இதுல சொல்லலாம் நினைச்சேன். உள்ள இருக்கிறது வெறும் வாழைப்பழம் தான். வாழைப்பழத்து மேல ஒரு ரோல் சுத்தி அப்படியே பொரிச்சு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டுட்டு இந்த வழிகளெல்லாம் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு பக்கத்துல போறோம். இந்த கோவிலுக்கு பக்கத்துல போன உடனே இந்த பாருங்களேன், இந்த பாட்டியம்மா மல்லிகைப்பூ மாலை வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பெரும்பாலும் அல்லது எல்லா நேரமுமே மாலைகள் என்பது இந்த அளவுல தான் இருக்கும். இந்த அளவுல செஞ்சு எல்லா கோவில்களுக்கு முன்னாடியுமே அவங்க விற்பாங்க. மக்கள் வாங்கி கொண்டு காணிக்க போடுவாங்க, அல்லது அந்த மாலைகளை வாங்கி வாகனத்தில் வச்சுக்கிருவாங்க அந்த மல்லிகையோட வாசத்துக்காக. அந்த கோவிலுக்கு வெளியில பாருங்க, இதுதான் பிரம்மாண்டமா இருக்கிற புனித திருமுழுக்கு யோவானுடைய சிறுபம். இந்த சிறுபத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்குது. விவிலியத்தில் பார்க்கிறோமே, திருமுழுக்கு யோவானுடைய பணி இயேசுவை முன்னறிவித்தல், இயேசுவுக்கான வழியை ஆயத்தம் செய்தல். இது அப்படித்தான் இருக்குது. திருமுழுக்கு யோவான் வெளியில இருக்கிறார், நாம் இயேசுவை காண ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். இப்ப ஆலயத்துடைய வரலாறை பார்ப்போம். இங்கே ஆலயம்
1588 ஆண்டு பங்காக உருவான பொழுது மூங்கில் மற்றும் கூரைகளால் தான் முதலாக இது கட்டப்பட்டது. ஆனா பாருங்க, சில ஆண்டுகளிலேயே அது தீயில் எரிந்து போனது. எனவே கொஞ்சம் அதிக செலவழித்து நல்ல அஸ்திவாரம் போட்டு நன்றாக பெரிய கோவிலாக அவர்கள் கட்டினார்கள். பிறகு அந்த கோவில் ஏற்கனவே 200 ஆண்டுகள் வலுவாக இருந்தது. ஆனால் நிலநடுக்கத்தில் சிதைந்து போனது. மீண்டும் அந்த கோவிலை கட்டுகிறார்கள். ஆனால் 30 ஆண்டுகளில் மீண்டுமாய் தீக்கு இரையாகிறது. ஒவ்வொரு முறையும் தீயினாலும் நிலநடுக்கத்தாலும் பாதிக்கப்பட்டு மேலுமாக 2ஆம் உலகப் போரின் போதும் பாதிக்கப்பட்டு உயிர்த்து மீண்டு நிற்கிற கோவில் தான் இந்த பெருங்கோவில். இந்த கோவிலுக்கு உள்ளே அப்படியே அழகாக இருக்கிறது. நீங்க பார்த்து கொண்டே வாருங்கள். இங்கே மக்கள் இருக்கிறார்களே, இது ஞாயிறு திருப்பலி அல்ல, இது திருவிழா காலம் அல்ல, மாறாக இது ஒரு வார நாள். இந்த வார நாட்களிலேயே மக்கள் இவ்வளவு தூரம் அந்த பகல் பொழுதில் வந்து திருப்பலி கண்டு கொண்டு இருக்கிறார்கள். காரணம் அந்த பிளாக் நசரேன். இந்த பிளாக் நசரேன், அதாவது இயேசு சிலுவையை சுமந்தபடி இருக்கிற அந்த சுரூபம். அவருடைய முகத்தை பாருங்கள், முழுக்க கருப்பாக இருக்கும். வழக்கமாக நாம் இயேசு அல்லது மாதா புனிதருடைய சுரூபங்கள் அனைத்தையுமே வெள்ளையாக அது வண்ணத்திலே பார்ப்போம். ஆனால் இங்கே கருப்பு நிறத்தில் இருக்கிறது. இந்த சுரூபம் ஏன் கருப்பு நிறத்தில் இருக்கிறது என்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, மெக்சிகோவில் இருந்து கப்பலிலே இதை கொண்டு வந்த பொழுது கப்பல் தீப்பிடித்தது. அந்த தீயிலே அந்த புகைகள் பட்டு இப்படி ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த தீயிலே அழியாமல் இது பாதுகாக்கப்பட்டது என்பது ஒரு வரலாறு. இன்னொன்று புரிதல், மெக்சிகோவிலே குறிப்பிட்ட வகையான மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் இயல்பே கருப்பு நிறம்தான். அந்த மரத்தால் இந்த சுரூபம் செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள் சேர்த்து சொல்லுவது, இதே மணிலாவிலே அந்திப்போல நகரத்திலே அன்னை மரியாளுடைய சுரூபம் இருக்கிறது. அதுவும் கருப்பாக இருப்பதால் இரண்டுமே ஒரே மரத்தில் செய்யப்பட்டு ஒரே காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்று நம்பப்படுகிறது. மூன்றாவது, இது தொடர்ந்து பல்வேறு விபத்துக்கள், ஆபத்துகள், தீயிலே இந்த சுரூபமும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அதனால் கூட இது நிறம் கருப்பாக மாறி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தீயிலிருந்து தப்பித்த, புயலிலிருந்து தப்பித்த, நிலநடுக்கத்திலிருந்து தப்பித்த, 2ஆம் உலகப் போரின் ஆபத்திலிருந்து தப்பித்த இந்த சுரூபம் மக்களுக்கு மிகப்பெரிய புதுமையான சுரூபமாக இருக்கிறது. எனவேதான் எப்பொழுது இந்த சுரூபம் இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளதோ அப்போது இருந்தே முதல் வெள்ளிக்கிழமை அவ்வளவு கூட்டம் வருவார்கள். திருவிழாவென்றால் கேட்கவே வேண்டாம், லட்சக்கணக்கான பேர். கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த விழாவுக்கான அந்த பேரணி, அந்த பவனி தொடங்குமே. 22 மணி நேரம் அந்த பவனி தொடர்ந்து இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திருவிழா முடிந்த பிறகு சொல்லுவார்கள், இந்த ஆண்டு 24 மணி நேரம் ஆயிருக்கிறது, இந்த ஆண்டு 26 மணி நேரம் ஆயிருக்கிறது என சொல்லி அந்த பவனியின் கால அவகாசத்தை சொல்லுவார்கள். ஏன் அவ்வளவு தூரம் கால அவகாசம் ஆகிறது? இந்த காணொளிகளை பார்த்தாலே தெரியும். அது அப்படியே மெல்ல மெல்ல இன்ச் பை இன்ச்சாகத்தான் நகர்ந்து செல்லும். அவ்வளவு கூட்டம். இந்த கோவிலுக்கு மட்டுமல்ல, கோவிலை சுற்றி எங்கெல்லாம் இந்த சந்து பொந்தெல்லாம் இண்டு இடுக்கலாம் சொல்லுவோமே, அங்கெல்லாம் மக்கள் தங்கள் வீட்டுக்கு முன்னே இதே போன்ற ஒரு சிறுவத்தை வைத்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பார்கள். திருவிழாக்களில் சிறு பிள்ளைகள் பலூனை எடுத்து விளையாடி கொண்டிருப்பார்களே, அதே போல சின்ன சின்ன சைஸில் அவரவர்களுக்கு உகந்த ஏற்ற வகையிலே சின்ன சின்ன சிறுவங்களை வாங்கி கையில ஏந்தி அவர்கள் இயேசுவுக்கு பாட்டு பாடி நன்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். திருவிழா போது ஒவ்வொரு மணி நேரமும் திருப்பலி நடக்கும். உதாரணத்துக்கு காலையில் 5 மணிக்கு தொடங்குகிறது என்றால் 5, 6, 7, 8, 9 என்று சொல்லி நள்ளிரவு வரை திருப்பலி நடக்கும். திருவிழாவின் போது நானும் அங்கே திருப்பலிக்கு போயிருக்கிறேன். திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குருக்கள் பீடத்தில் இருந்து சாக்ரிஸ்டி வந்தவுடன் நாங்கள் உள்ளே சென்றோம். மக்கள் எப்போது உள்ளே வருகிறார்கள் போகிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் திருப்பலி தொடங்கிவிடும். நீங்கள் கேட்கலாம், திருப்பலி கருத்துக்கள் எழுதுவார்களா? ஆம், திருப்பலி கருத்துக்கள் எழுதுவார்கள். ஆனால் அவர்கள் வாசிக்க மாட்டார்கள். மாறாக அனைத்தையும் டைப் செய்து மொத்தமாக பீடத்தின் மேலே வைத்து விடுவார்கள். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அதை எடுத்துவிட்டு அடுத்த திருப்பலிக்கான பீடத்துக்கு வந்துவிடும். திருப்பலி பீடத்திலேயே கருத்துக்கள் முழுமையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த பிளாக் நசரேன், கருப்பு நசரேன், கருப்பு இயேசு நம் இதயத்துக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறார். நாம் அவரோடு ஜெபிப்போம். நாம் அந்த ஆலயத்திலே
பின்பக்கத்தில் வழி இருக்கிறது, அதனுள்ள ஏறி சென்று அந்த இயேசுவை தொட்டு நாம் வணங்கி ஜெபிக்கலாம். நான் சென்றிருக்கிறேன், தொட்டு ஜெபித்து இருக்கிறேன். இந்த காணொலி வழியாக நீங்களும் அந்த பிளாக் நசரனிடம், கருப்பு இயேசுவிடம் உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். இந்த பெருவிழா நாளில் உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை வழி நடத்துவாராக. May God bless you.